இப்போது லோ டெஸ்ட் ஆன் டிசி ஷண்ட் மோட்டர் பார்க்க போகிறோம். டிசி ஷண்ட் மோட்டர் லோ டெஸ்ட் வந்து நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக அதோட சர்க்யூட் டயக்ராம் நம்மளுக்கு தெரியணும். சப்ளை பாயிண்ட் இருக்குது, டிசிங்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ். டிசியோட சப்ளை பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அம்மீட்டரோட பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். அம்மீட்டரோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ், வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த அம்மீட்டரோட நெகட்டிவும் வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ்லேருந்து என்னோடய 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட லைன் டெர்மினல் எல் டெர்மினலுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட எஃப் டெர்மினல்லேருந்து ஒரு ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரியோஸ்டாட்டோட மினிமம் பொசிஷன். ரியோஸ்டாட்லேருந்து என்னோடய மோட்டரோட ஃபீல்டு காயில் எஃப்க்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னோடய 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட ஏ டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மோட்டரோட ஏக்கும் மோட்டரோட ஏஏவும் எஃப்எஃப்பையும் ஒட்டுக்காக கனெக்ட் பண்ணிக்கிட்டு எஃப்எஃப் எடுத்துகிட்டு வந்து என்னோடய வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் வந்து என்னோடய சப்ளையோட நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது இது சர்க்யூட்டில் பார்த்துருக்கோம். இது பேனல் போர்டில் இப்போது ரியல் டைமில் பேனல் போர்டில் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். என்னோடய மெஷின் இருக்குது. ஓகேங்களா? என்னோடய மெஷினுக்கு பேக் சைடில் தான் என்னோடய பேனல் போர்டு வருது. இதுதான் உங்களோட ஒர்க் பெஞ்ச். இந்த ஒர்க் பெஞ்சில் தான் பேனல் இருக்குது. இப்போ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அம்மீட்டர் ஒன்று வேணும். ஓகேவா? 0 to 10 amps உங்களோட சர்க்யூட் டயக்ராமில் இருந்த மாதிரியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டர் ஒன்று வேணும், 0 to 300 volts. ஓகேங்களா? இது சிங்கிள் டிசி அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட்டு ரியோஸ்டாட் ஒன்று வேணும். ஓகேவா? இப்போது பேனல் போர்டுக்கு போவோம். உங்களோட சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருந்தது. பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்எஃப்ஏ 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட டெர்மினல்ஸ் இருந்தது இல்லையா? எல்எஃப்ஏ. நெக்ஸ்ட்டு மோட்டரோட டெர்மினல்ஸ் இருந்தது இல்லையா? மோட்டரோட ஏஏ, மோட்டரோட எஃப்எஃப். ஓகேங்களா? இப்போது இது வந்து உங்களோட அம்மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து காமன் பாயிண்ட்டு. சரிங்களா? இது வந்து உங்களோட வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல், அதோட நெகட்டிவ் டெர்மினல். இப்போது இந்த செக்மெண்ட் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட சப்ளை பாயிண்ட் ப்ளஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அம்மீட்டரோட பாசிட்டிவ்க்கு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அம்மீட்டரோட பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. அம்மீட்டரோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவ் கொடுக்குறோம். அம்மீட்டரோட நெகட்டிவ் நான் 10 amps போட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒயர் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டரோட எஃப்க்கு வரும். எஃப் டெர்மினல்லிருந்து எடுத்து ரியோஸ்டாட்டோட மினிமம்க்கு நான் கொடுக்குறேன். ஸ்டார்டரோட எஃப். இப்போ எஃப்பில் ஒயர் கொடுக்குறோம். எஃப்பில் ஒயர் கொடுத்துட்டு ரியோஸ்டாட்டோட மினிமம்க்கு இப்போது கனெக்ட் பண்ணுறோம். ரியோஸ்டாட்டோட அவுட் எடுக்கணும். அதாவது உங்களோட கர்சர் பாயிண்ட் அந்த அவுட் எடுத்து உங்களோட ஃபீல்டு காயிலோட எஃப் கொடுக்கணும். உங்களோட மீட்டரோட ஃபீல்டு டெர்மினல் இருக்கு இல்லையா? எஃப். இந்த டெர்மினலுக்கு இப்போ கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்டார்டர் பாயிண்ட் ஏலேருந்து என்னோடய மோட்டரோட டெர்மினல் ஏக்கு கொடுக்குறேன். ஸ்டார்டரோட டெர்மினல் ஏலேருந்து மோட்டரோட ஏக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு மோட்டரோட ஏஏலேருந்து எடுத்து மோட்டரோட எஃப்எஃப் கூடயே நான் கனெக்ட் பண்ணுறேன்.
மோட்டரோட ஏஏலேருந்து எடுத்து மோட்டரோட எஃப்எஃப் கூட மோட்டரோட ஏஏலேருந்து எடுத்து மோட்டரோட எஃப்எஃப் கூடயே கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மோட்டரோட எஃப்எஃப் கொடுத்தாச்சு. இப்போ ஏலேருந்து எஃப்எஃப் கொடுத்தாச்சு. எஃப்எஃப்லேருந்து எடுத்து கொண்டு வந்து வோல்ட் மீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்குறோம். அதாவது வோல்ட் மீட்டரோட 300 டெர்மினல். மோட்டரோட எஃப்எஃப்லேருந்து வோல்ட் மீட்டரோட நெகட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ்லேருந்து சப்ளையோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணோம். அதாவது வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல் வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல்லிருந்து எடுத்து நம்மளோட சப்ளையோட நெகட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ என்டையராக பார்த்தீங்கன்னா ஒரு மெஷினுக்கான என்டையர் கனெக்ஷனும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராக்டிக்கலாக நம்ம மெஷினை ஆன் பண்ணி லோடு கொடுக்க வேண்டியது மட்டும். இந்த போர்ஷனை தான் வந்து நம்ம பிரேக் ட்ரம்னு சொல்கிறோம். இந்த போர்ஷனில் தான் வந்து மெஷினுக்கு லோடு கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு பெல்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த பெல்ட் எவ்வளோ டைட் கொடுக்குது, எவ்வளோ கேஜி வெயிட் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் ரீடிங்கில் பார்த்துக்குறோம். இதுதான் உங்களோட மெஷினோட பிரேக் ட்ரம். ஓகேங்களா? இப்போ பெல்ட் லூஸாக இருக்குது, அதனால உங்களோட பிரேக் ட்ரம் நல்லா சுற்றுது. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் 2 இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? நீங்கள் இங்கே உங்களோட இதை டைட் பண்ணுறதுனால உங்களோட பெல்ட்டு கீழே டைட் ஆகும். பெல்ட்டு கீழே டைட் ஆகுது அப்படிங்கிறப்போ உங்கள் பிரேக் ட்ரம்மில் உங்கள் நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது எவ்வளோ கேஜி ஆஃப் வெயிட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நான் வந்து இப்போ 0.5 கேஜி ஆஃப் வெயிட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத என்னால் வியூ பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரீடிங் எடுக்கலாம். ரீடிங் எடுக்கிறதுக்கு இதுதான் உங்களோட டேபுலேஷன். இந்த டேபுலேஷனில் என்னென்ன கண்டென்ட் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, என்ன வோல்டேஜ் இருக்குது, என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு மெஷினுக்கு இன்புட்டுக்கு, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் என்னென்ன, நெக்ஸ்ட்டு மெஷின் என்ன ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஃபோர்ஸு, எவ்வளோ டார்க்கு, அவுட்புட் பவர் என்ன, இன்புட் பவர் என்ன, எஃபிஷியன்சி என்ன, இதெல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறப்போ இதுதான் உங்களோட டேக்கோமீட்டர். ஓகேவா? இந்த டேக்கோமீட்டரில் தான் உங்கள் ஸ்பீடு நம்ம பார்ப்போம். அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் வந்து இங்கே வோல்ட் மீட்டரில் காட்டும், நம்ம அதை பார்த்து எழுதிடுவோம். பக்கத்துலேயே அம்மீட்டரும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ, இது அம்மீட்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆம்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஆம்ஸ் உங்கள் மெஷின் எடுத்துக்குது அப்படிங்கிறத காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் உங்களோட ஸ்ப்ரிங் பேலன்ஸு. இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் S1 S2 அங்கே டேபுலேஷனில் S1 S2 இருந்தது இல்லையா? S1 வந்து ஒன்று வச்சுப்போம், S2 வந்து ஒன்று வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ஸ்பீடு பார்ப்போம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே சென்டரில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா? இதில் வந்து என்னோடய டேக்கோவை கொண்டு போய் வைப்பேன். ஓகேவா? டேக்கோவை வச்சா மெஷின் சுற்றுச்சு அப்படின்னா என்ன ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறது இதில் இங்கே உங்களோட டேக்கோவில் காட்டிடும். ஓகேவா? இப்போ நம்ம ரீடிங் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு MCB ஆன் பண்ணிக்கோங்க. MCB ஆன் பண்ணிவிட்டு இதுதான் உங்கள் ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டரோட ஹோல்டர், பிளாக் ஹோல்டரை பிடிச்சிட்டு நீங்கள் மெதுவாக அப்படியே மூவ் பண்ணணும். மெதுவாக இதில் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஸ்லோவாக உங்கள் ஸ்டார்டரை மூவ் பண்ணுங்கள். ஸ்லோவாக உங்கள் ஸ்டார்டரை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்கள் மெஷின் வந்து ஸ்பீடு பிக் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் மெதுவாக இதே மாதிரி உங்கள் ஸ்டார்டரை மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மெஷின் ஸ்பீடு பிக் பண்ணிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஸ்டார்டரை நீங்கள் எண்ட் பொசிஷன் வரைக்கும் கொண்டு வரும்போது உங்கள் மெஷின் வந்து என்ன ரேட்டட் ஸ்பீடோ அந்த ரேட்டட் ஸ்பீடோ அட்டைன் ஆகிருக்கும். சரிங்களா?
அந்த இடத்துல ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டரை நகர்த்திட்டு வரணும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ட் ஆகி நிற்கும். இப்போ உங்களோட ரீடிங் எடுக்கிறதுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக வந்து நோலோட் ரீடிங் எடுக்கணும். நோலோட் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 238 இருக்குது. நம்ம 240 நோட் பண்ணிக்கலாம். 240 இருக்குது. எவ்வளோ ஆம்ஸ் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 0.5, 0.75, 0.65 ஆம்ஸ் எடுத்துக்குது. இது ரெண்டையுமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம் நம்மளோட டேபுலேஷனில். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் பார்க்குறோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் வந்து S1 வந்து 0, S2 வந்து 0, ரெண்டையுமே நோட் பண்ணிவிட்டு அடுத்து டேக்கோவில் ஸ்பீடு பார்க்குறோம். டேக்கோவில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1536 காட்டுது. இது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நோலோட் ரீடிங் எவ்வளோ வோல்டேஜ், நோலோட் வோல்டேஜ் என்ன, நோலோட் கரண்ட் என்ன, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் S1 S2, அதுக்கப்புறம் ஸ்பீடு, இது எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டோம். மீதி எல்லாமே கால்குலேட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? இப்போது நம்ம கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது எப்படி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரேட்டட் கரண்ட் வந்து 11 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஒரு 8 ஆம்ஸ் வரைக்கும் போகலாம். இப்போ வந்து நம்ம 0.65 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ரீடிங் வந்து 1.5 எடுக்கலாம். அடுத்து ஒரு 2.5, 3.5, 4.5, 5.5, ஒரு 5 செட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ அம்மீட்டரில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸுக்கு மெஷின் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ ஆம்ஸ் ரீடிங் காட்டுதுன்னா 1.45 ஆம்ஸ் நோ லோடில் காட்டுது. ஸோ நோ லோட் ரீடிங் வந்து நம்ம வந்து என்ன நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 240, 1.45, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர் பண்ணோம் 0, அப்புறம் ஸ்பீடு RPM 1536, இது எல்லாமே மெஷர் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த செட் ஆஃப் ரீடிங்க்கு போவோம். அடுத்து எப்படி லோடு கொடுக்கறதுன்னு பார்ப்போம். உங்கள் ஸ்ப்ரிங் பேலன்ஸில் லோடு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். உங்கள் ஸ்ப்ரிங் பேலன்ஸில் லோடு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸில் லோடு ஏறும். லோடு ஏறுறப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம அம்மீட்டர் இருக்கு இல்லையா, நம்ம அம்மீட்டரில் எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த நீடில் நீங்கள் இப்போ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ 1.45னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரீடிங் நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2.5னு டிசைட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 2.5 ஆம்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து லோடு கொடுக்கலாம். 2.5 ஆம்ஸ் வர வரைக்கும் நம்ம லோடு கொடுக்கலாம். லோடு கொடுத்துட்டு எவ்வளோ ஆம்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இங்கே வோல்டேஜ் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 230 வோல்ட் வருது. 230 வோல்ட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேக்கோவில் ஸ்பீட் எவ்வளோ, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் என்னென்னு பார்க்குறோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து S1 வந்து 0, S2 வந்து பார்த்தீங்கன்னா 2, டேக்கோவில் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு S1 S2 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டேக்கோவில் ஸ்பீடு என்னென்னு பார்த்தா அதையும் நம்ம நோட் பண்ணணும். டேக்கோவில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1506 இருக்குது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செட் ஆஃப் ரீடிங்க்கு போகிறோம். இப்போது அடுத்த செட் ஆஃப் ரீடிங் அப்போது ஸ்ப்ரிங் பேலன்ஸில் லோடு கொடுக்குறோம். இங்கே லோடு கொடுக்குறப்பே நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 3.5 அப்படின்னு நம்ம கரண்ட் வச்சுக்கலாம். 3.5 வச்சுக்கலாம். 3.5க்கு நான் லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். 3.5 வந்துருச்சு. ஸோ லோடு கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கரண்ட் வந்து 3.5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சேம் 230 தான், 230. அடுத்து என்னோட ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் என்னென்னு பார்க்குறேன். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் வந்து 4, S2 வந்து 4, S1 வந்து 1, S2 வந்து 4. டேக்கோவில் அடுத்து நம்ம ஸ்பீடு பார்க்கணும். இப்போ டேக்கோமீட்டரில் நம்ம ஸ்பீடு தான், இப்போ நம்ம டேக்கோமீட்டரில் ஸ்பீடு தான் பார்க்கணும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3.5 ஆம்ஸ்க்கு 1488 இருக்குது. அதை நோட் பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு அடுத்த செட் ஆஃப் லோடிங் கொடுக்குறோம். அடுத்த செட் ஆஃப் லோடிங் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3.5க்கு அப்புறம் நம்ம ஒரு 5 ஆம்ஸ் எடுத்துக்கலாம். 3.5க்கு அப்புறம் நம்ம அடுத்து 5 ஆம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ 5 ஆம்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். 5 ஆம்ஸ்க்கு லோடு கொடுக்குறோம். ஃபைவ் ஆம்ஸ்க்கு லோடு கொடுத்தாச்சு. கொஞ்சம் குறைக்கணும். 5 ஆம்ஸ்க்கு கொஞ்சம் 5 ஆம்ஸ் ஓகே 5 ஆம்ஸ் இப்போ லோடு கொடுத்தாச்சு. இப்போ வந்து வோல்டேஜ் பார்க்குறோம். சேம் அதே 228 இருக்குது. சின்னதாக ஒரு ட்ராப் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் போகிறோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் பார்த்தீங்கன்னா 7. S2 இது S1 வந்து 1, S2 வந்து 7 வருது. நெக்ஸ்ட்டு டேக்கோவில் நம்ம ஸ்பீடு பார்க்குறோம். தண்ணி வந்து உங்கள் பிரேக் ட்ரம் வந்து உங்களோட பெல்ட் ட்ரைவில் தான் போட்டு நம்ம பிரேக்கிங் பண்ணுறோம். அதனால் உங்களோட பிரேக் ட்ரம் வந்து நல்லா சாலிடாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறக்காக தான் பிரேக் ட்ரம்குள்ளே நம்ம வாட்டர் இன்புட்டாக கொடுக்குறோம். உள்ள ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஹாலோ ஸ்பேஸில் ஆகிற ஹீட்டை வந்து உங்கள் மிஷின் கூல் டவுன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் ஹெல்ப் பண்ணும். அடுத்து இப்போ நான் டேக்கோவில் அடுத்த ஸ்பீடு பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1456. ஓகேங்களா. அடுத்து நம்ம லோடு கொடுக்குறோம். அடுத்த லோடு வந்து 7 ஆம்ஸுக்கு கொண்டு போகிறோம். சிக்ஸ் 6.5 7 எடுத்துக்கலாமா. அடுத்து வந்து 6.5 அடுத்து 7.5 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 6.5 வச்சுக்கலாம். நம்ம இப்போது நீங்கள் 6ல் தான் இருக்கீங்க, நீ கொஞ்சம் கொடுக்கணும். 6.5 வந்துருச்சு. நம்ம இப்போ வோல்டேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். வோல்டேஜ் வந்து நல்லாவே ட்ராப் இருக்குது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220. கரண்ட்டு ட்ராப் ஓகே. கரண்ட் 6.5ல் தான் இருக்குது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 236 இருக்குது. 226 இருக்குது. இப்போது ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் பார்க்குறோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் S2 வந்து 9ல் இருக்குது. S1 வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. S1 வந்து 2, S2 வந்து 9ல் இருக்குது. இப்போ டேக்கோவில் ஸ்பீடு பார்க்குறோம். ஒன் 1442 இருக்குது ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து வந்து 7.5 ஆம்ஸ் கொடுக்குறோம் கரண்ட்டு. லைட்டாக கம்மி பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம 8 வச்சுக்கலாம். 8 ஆம்ஸ் கரண்ட்டு எடுத்துக்குது உங்கள் மிஷின். 8 ஆம்ஸ் கரண்ட்டுக்கு வோல்டேஜ் வந்து 224. S1 வந்து 3, S2 வந்து 12. டேக்கோவில் ஸ்பீடு பார்க்குறோம். 1414. ஓகேங்களா. இப்போது நம்ம மெஷினோட உங்களோட டிசி ஷண்ட் மோட்டரோட லோட் டெஸ்ட் நம்ம எடுத்தாச்சு. நோடோடில் ஒரு ரீடிங்கும் லோடில் ஒரு 5 ரீடிங்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. நோ லோடில் ஒரு ரீடிங் எடுத்திருக்கோம், லோடில் 5 ரீடிங் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது S1 டிஃப்ரென்ஸ் ஆஃப் S2. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க சேஞ்சை மட்டும் எழுதணும். 0 0 0. 0க்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2, 1க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3, 1க்கு 7க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 6, 2க்கு 9க்கு டிஃப்ரென்ஸ் 7, 3க்கு 12க்கு டிஃப்ரென்ஸ் 9. இந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய S1 S2 டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த S1 S2 டிஃப்ரென்ஸ் கூட 9.81 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டு வரணும்.
இங்கே எழுதியிருக்க வேல்யூ கூட 9.81 மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதிட்டு வரோம். நான் டிஃப்ரென்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே இங்கே எழுதுகிறேன். 0 2 3 6 7 9. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் கூட 9.81 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டு வரணும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸ் கூட இந்த 9.81 அப்படிங்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். 2 × 9.81 19.62 19.62 நோட் பண்ணியாச்சு. இப்போ எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 9.8ங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களோட ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் வந்து மீட்டரில் இருக்குது. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் வந்து கேஜியில் இருக்குது. அதை வந்து நான் எதுக்கு மாற்றுறேன் அப்படின்னா நியூட்டன் மீட்டருக்கு மாற்றுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ விச் கிவ்ஸ் யுவர் வேல்யூ இன் நியூட்டன். அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய பிரேக் ட்ரம்மோட ரேடியஸ் தெரியணும். என்னோடய பிரேக் ட்ரம்மோட ரேடியஸ் வந்து 0.11. ஸோ 19.62 × 0.11 2.1582. இதுதான் வந்து என்னோடய டார்க் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம அவுட்புட் பவர் கண்டுபிடிக்கணும். அவுட்புட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2π/NT/60. டி கண்டுபிடிச்சி வச்சாச்சு. n இங்கே இருக்குது 1506. ஸோ இந்த வேல்யூ இன்ட்டு 1506 இன்ட்டு 2 × π இன்ட்டு 3.14 இன்ட்டு 2 is equal to divided by 60. 340.19. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்புட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு V × I 230 × 2.5 575. நெக்ஸ்ட்டு 340.19 divided by 575 59.16% தான் இதோட எஃபிஷியன்சி இன்ட்டு 100. 59.16%. இதே மாதிரி சிமிலராக எல்லா ரீடிங்ஸ்க்கும் நம்ம எடுக்கணும். இப்போ ரேடியஸ் ஆஃப் பிரேக் ட்ரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு நூல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணுங்கள். சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு அது எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணிங்க. எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா செவன்ட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் வருது. ஸோ